So welcome back to our channel Kritika Energy Essence. So UGTRB BTBRT appointment நேற்று வந்து அந்த நியூஸ் நான் வந்து போட்டிருந்தேன். நிறைய ரெப்படிஷன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப உடம்பு சரியில்லை. அந்த டைமில் தான் நான் போட்டிருந்தேன். அர்ஜென்ட்டாக டக்குன்னு அதை சொல்லிடணும் அப்படின்றதுக்காக அது போட்டது தான். ஸோ அதுக்கப்புறம் நேற்று நிறைய வாழ்த்துக்கள் திரும்ப 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 சொன்னதுனால நிறைய பேர் இப்போ வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணிட்டு அதாவது நம்ம டெஸ்ட் பேட்சுக்காக கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணிட்டு நாங்கள் போகிறோம், உங்கள் சேனல் வந்து பயாஸ்டாக இருக்கீங்க, ரொம்ப வந்து எப்படி டீச்சர்னோன்னா நீங்கள் வேறு மாதிரி செயல்படுறீங்க, அந்த மாதிரி நிறைய ஒரு 4 or 5 வந்து பர்சனல் மெசேஜ் வாட்ஸ்அப்கே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரே ஒரு சின்ன விளக்கம், வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சரி இருக்கவங்களுக்கும் சரி எக்ஸாமுக்கு செலக்ட் ஆகாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி ஒன்றே ஒன்று தான் நான் சொல்கிறேன். நமக்கு வந்து நம்மளோட யாருக்கும் பயஸ்டா இல்லை, ஃபேக்ட்னு ஒன்று இருக்கு, அது எந்த டைரக்ஷன்ல போகும்னு ஒன்று இருக்கு. ஸோ என்ன மாதிரியான ரெஃபரன்ஸ் அண்ட் கொட்டேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும், அதை வச்சுதான் நம்ம பேசணும். ஸோ சிவி கேண்டிடேட்ஸ் மட்டும் நமக்கானவங்க அப்படியும் கிடையாது, படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாரும் நமக்கு வேண்டப்படாதவங்க அப்படின்னும் கிடையாது. படிச்சுட்டு இருக்கவங்க கூட தான் நாங்கள் எப்பவுமே நிற்பேன் கண்டிப்பா. ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு, அதை கஷ்டப்படுறதுன்னா அந்த ஸ்ட்ரகிள் பண்றவங்களுக்கு கண்டிப்பான ஒரு உதவி செய்யணும். அதாவது உதவி அப்படின்றது கூட ஒரு பெரிய வார்த்தை, கண்டிப்பா கூட நிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, UGTRB BTBRT அப்பாயின்மெண்ட்ல செலக்ட் ஆகாதவங்களும் கண்டிப்பா ஒரு நல்ல அடுத்து வர எக்ஸாம்ல கண்டிப்பா செலக்ட் ஆவீங்க. அவங்களுக்கான வாழ்த்துக்களும் மனதில் இருக்கு. போன வீடியோவும் சரி இந்த வீடியோவும் சரி செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு தான் இருந்தாலும் கூட செலக்ட் ஆகாதவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். அதாவது அடுத்த இதுல இதை விட நல்ல உயரத்துக்கு PGTRBல செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அடுத்து வர UGTRBல செலக்ட் ஆகி இன்னும் ஒரு இதுக்கான போகிறதுக்கான வாய்ப்பாகவும் நீங்க எடுத்துக்கலாம், இல்ல ப்ரொஃபஸர் ஏதோ ஒண்ணு. ஸோ நல்லது எல்லாருக்குமே நடக்கும், குட் திங்ஸ் வில் ஹேப்பன் ஃபார் ஆல், அதுதான் நம்மளோட காசு. ஸோ இன்னைக்கு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா, ஸோ சிவி செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான நம்ம எப்போ ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியும், செலெக்ஷன் லிஸ்ட்ல என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றியும், ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்ல உங்களுக்கு ரிமார்க்ஸோ இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும், நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ்ல ஃபுல்லாமே கமெண்ட் பண்ற வேகன்சி லிஸ்ட், நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் வேகன்சி காமிக்கிறதுக்காக, UGTRBக்கு எவ்வளோ வேகன்ட் இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கு, அதை கேட்டும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய பேருக்கு அதை நான் கொடுக்காததுக்கு காரணம் வந்து கவுன்சிலிங் முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ்ல PGTRB அண்ட் UGTRBக்கான கிளாஸஸ், PGTRB அண்ட் TNTET 2024க்கான கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ PGTRBல ஜாயின் பண்ணுங்க. ஒரு யூனிட் PGTRB பொறுத்தவரை ஒரு யூனிட் வந்து வீக் டெஸ்ட், டெய்லி 10 கொஸ்டின், வீக் டெஸ்ட் 50 கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் வந்து 100 கொஸ்டின்ஸ்க்கு முடிச்சிட்டோம். அடுத்து சைக்காலஜி தனியா 50 கொஸ்டின்ஸ், 150 கொஸ்டின்ஸ்க்கு முடிச்சிட்டோம். ஸோ PGTRBல 2024ல ஜாயின் பண்ணிக்க விரும்புறவங்க நம்மளோட ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க, இல்ல வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் பேஸ்ட் ஆன் த கேண்டிடேட்டோட ரெக்வயர்மெண்ட்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம. இந்த வீடியோ வேற யாருக்காவது ஷேர் பண்ணணும், நீங்களும் படிங்க, இந்த என்னோட சேனலை சஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரியலி நீட் ஆஃப் திஸ் வீடியோ, ஸோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோ அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது சிவி செலக்டட் கேண்டிடேட்ஸ், அவங்களுக்கு அந்த 1:1.25 அப்படிங்கிற ரேஷியோ எப்படி வந்து சிவி போயிட்டு வந்த எல்லாருக்கும் ஜாப் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு நம்ம கொடுக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல சில பேர் வந்து எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜென்ரல் டர்ன்ல இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. கம்யூனல் ரேங்க்ல இருக்கவங்க ஜென்ரல் டர்ன்ல இருந்து கீழே இறங்கி வர வாய்ப்பு இருக்கிறவங்க, ஜென்ரல் டர்ன்ல ரிஜெக்ட் ஆகி அதாவது எலிமினேட் ஆகி நம்ம கம்யூனல் டர்ன்ல இறங்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்க வருவாங்க. அப்படிங்கும்போது இந்த லாஸ்ட்ல இருக்கவங்க வந்து கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ செகண்ட் லிஸ்டோ ஆடண்டமோ போடும்போது அதற்கான வாய்ப்பு மிகவும் குறைஞ்சிரும். செகண்ட் லிஸ்ட் போடுறதுக்கான சான்சஸும் இருக்கு.
ஏன் அப்படின்னா நமக்கு எல்லா இதுலயுமே நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க, வேகன்சியோட அதிகம் இருக்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கோர்ட் கேசஸ்ல வந்து ஜட்மெண்ட்டும் அது மாதிரி 10 இயர்ஸா போடல, 11 இயர்ஸா போடல அப்படிங்கிறதையும் நம்ம திரும்ப 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 பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப சிவி லிஸ்ட்ல வந்து அவங்க செலெக்ஷன் கேண்டிடேட்ஸ் வந்து விடும்போது அதற்கான கம்யூனல் சிவிக்கு போகாதவங்களுக்கு அப்படியே சாரி சிவிக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு அதுலயே எடுத்துடலாம். இன்னுமே செகண்ட் லிஸ்ட் அப்படிங்கும் போது உங்களை திரும்ப சிவிக்கு கூப்பிடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இது வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கிளியரா போட்டிருக்கேன். சோ இந்த நிதித்துறை ஒப்புதல் கொடுத்த பணியிடத்திற்கு மட்டும்தான் டிஆர்பி இப்ப செலக்ட் பண்ண முடியும். ஒருவேளை நிதித்துறை ஒப்புதல் உடனே கொடுத்துட்டாங்கன்னா புது இந்த சிவி கேண்டிடேட்ஸ்ல இருந்தே வந்துடலாம். இல்ல புதுசா கொடுக்கும்போது திரும்ப நமக்கு வந்து செகண்ட் லிஸ்ட் வெளியிடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். நிதித்துறை ஒப்புதல் பெறுறதுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட வாங்கி அதுக்கப்புறம் அதை எங்களுக்கு இன்னும் இவ்வளவு டீச்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க டிஆர்பி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேட்டால் டிஆர்பி செலக்ட் பண்ணி தருவாங்க. ஸோ கிளியர் கட்டாவே இதை பத்தின வீடியோ வந்து நான் வந்து ப்ராசஸோட ஒரு வீடியோல போட்டிருக்கேன். தேவைப்பட்டா அதை டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து லிங்க் பண்றேன், பாத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் டைம் ஃபார் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ற போது நம்ம எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நேற்றே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அப்ப செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும்? கண்டிப்பா இந்த வீக் எண்டுக்குள்ள வந்துடும், இல்லைனாலும் நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ள டெஃபினட்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்ப இன்னும் லேட் ஆகுதே மேடம் அப்படின்னா அது ஒரு நல்ல காசா இருக்கும். ஒரு சிவி எல்லாரும் போயிட்டு வந்த எல்லாருக்கும் ஒரு அடண்டம் போடலாம், இல்ல ஏதாவது ஒரு ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால இன்னுமே இதுக்கான ப்ராப்ளம் வந்து அதிகம் கிடையாது. அவங்களும் எந்த ஒரு இஷ்யூஸும் அரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்காக தான் பார்ப்பாங்க. எக்ஸ்ஜிடி எக்ஸாம் 21/7 வந்து எஸ்ஜிடி எக்ஸாம் இருக்கு, அதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ எஸ்ஜிடி எக்ஸாம்கான ஒர்க்லயுமே இப்ப டிஆர்பி இருப்பாங்க, அதையும் முடிச்சுட்டு வெளியிடலாம், இல்ல அதற்கு முன்னாடியும் வெளியிடலாம், அவங்களோட ப்ரிப்பரேஷனை பொறுத்து. ஏன்னா கோர்ட்ல கேஸ் இருந்ததுனால எந்த அளவுல ப்ரிப்பரேஷன் இருந்துச்சுன்னு தெரியாது. ஸோ அதனால 1 வீக்கோ இல்ல அடுத்து ஒரு வீக்கோ கண்டிப்பா ஜூலை எண்டுக்குள்ள ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஃபார் பிடி பிஆர்டி 2023 கண்டிப்பா வந்துடும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அடுத்து பாக்குறோம்னா, நம்ம செலெக்ஷன் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. நம்மளோட என்னன்னா எந்த டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன், எலிமெண்டரி எஜுகேஷன் எதுல செலக்ட் ஆயிருக்கும். சில இதுல வந்து உங்களுக்கு சில ரெக்ரூட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்கூல் எஜுகேஷன்ல செலக்ட் ஆயிருக்கீங்க, இல்ல எலிமெண்டரி எஜுகேஷனுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க, இல்ல பிடிபிஆர் லிஸ்ட் தனியா தான் வரும். அப்ப வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செலக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தனித்தனியா வந்துடும். ஒருவேளை அப்படி இல்லாத பட்சத்துல மெரிட் லிஸ்ட் பேஸ்ல நீங்க பிடி ஆகுறீங்களா பிஆர்பி ஆகுறீங்களா அப்படிங்கிறதும் வந்துடும். நம்ம லிஸ்ட்லயே பிடிபிஆர்டி வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். அதுவும் அது ஒரு விஷயம். இன்னொன்னு அடுத்தது முக்கியமா கேட்டுட்டே இருக்கிறது வந்துட்டு செலெக்ஷன் லிஸ்ட்ல வந்து இந்த சிவி போயிட்டு வந்தவங்களுக்கு ரிமார்க்ஸ் இருந்துச்சு. ஸோ மேக்சிமம் ரிமார்க்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க டிஆர்பில இருந்து. அப்படி டிஆர்பி வந்து உங்களை நீங்க ரிமார்க், அதாவது சில பேருக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க மெசேஜ் பண்ணி, எனக்கு வந்து டெட் சர்டிபிகேட் வந்து நான் ஒரிஜினல் வந்து ஜெராக்ஸ் தான் போட்டிருந்தேன், அதுல ரிமார்க் இருந்துச்சு, ஒரிஜினல் இல்லையா அப்படின்ற மாதிரினாங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களை கூப்பிடலையே மேடம் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க டெட்டுங்கிறது அவங்களோட ஜென்யூனஸ் தான், அவங்க டிஆர்பி இஷ்யூ பண்ண சர்டிபிகேட் தான். ஸோ அதனால அதுக்கு வந்து உங்களை கூப்பிட்டு திரும்ப கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து அவசியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அப்போ வேற ஏதாவது யூனிவர்சிட்டிஸ்ல வந்து நீங்க கொடுக்க வேண்டிய இதுல ரிமார்க் கொடுத்ததுன்னா அவங்களே கூப்பிடுவாங்க. கிரீவன்ஸ் செல் போயிட்டு இருக்கு, ரொம்ப இதாவே போயிட்டு இருக்கு. அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க, போன் மூலமாவோ மெயில் மூலமாவோ கான்டாக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாலிடெக்னிக்ல நிறைய பேருக்கு அந்த மாதிரி கிரீவன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கூப்பிட்டு கேட்டு அவங்களோட வச்சிருக்காங்களா இல்லையா, கரெக்டா இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்ல ஏதாவது அதுதான் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க கரெக்ட் பண்ணிடுவாங்க. இருந்தால் நீங்க வந்து டிஆர்பிக்கு மெயிலோ இல்ல நேர்ல போய் பாக்குறதோ உடனே செய்யலாம். அதுல எந்த தப்பும் இல்லை. நேர்ல போய் பாக்குறதுனாலையும் தப்பு இல்லை. மெயில் போட்டு ஒரு 2 to 3 டேஸ்ல என்ன ரிப்ளைன்னு கண்டிப்பா வந்துடும். கிரீவன்ஸ் ரொம்ப ஆக்டிவா தான் இருக்கு, நிறைய பேர் சொல்றாங்க. சோ அடுத்து வேகன்சிஸ் லிஸ்ட் ஃபார் சப்ஜெக்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அதை பத்தி சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா, போன தடவை நான் வீடியோல சொல்லியிருந்தேன், அதை வந்து என்ன ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை ஷேர் பண்ணாததுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவுன்சிலிங்ல வந்து உங்களுக்கு வேக்கண்ட் ஆன பிளேஸ் அது
அப்ப அந்த டீச்சர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டு இருக்காங்க, டில் நவ் எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டு இருக்காங்க. 20ஆம் தேதி வரைக்கும் கவுன்சிலிங் இருக்கு. 20ஆம் தேதி அந்த 200 அந்த லாஸ்ட் எண்ணிக்கையில இருக்க டீச்சர் வரைக்கும் முடிக்கலன்னா அது எக்ஸ்டெண்டும் ஆகும். அப்ப டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் ஃபார் பிடி டீச்சர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான டிரான்ஸ்ஃபர் அதாவது வேக்கன்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வேகன்சி லிஸ்ட் ஆஸ் பர் நார்ம்ஸ் படி வேகன்சி லிஸ்ட் வந்து நான் என்னோட இதுல வந்து நான் போடுறேன். ஸோ ஓரளவுக்கு முக்கியமான விஷயங்கள் சொல்லியாச்சு. ஸோ ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் எக்ஸ்பெக்டட் பை திஸ் வீக் எண்டு, சாரி திஸ் மந்த் எண்டுன்னு நீங்க வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 1 to 15 நீங்க வந்து பிளேஸ் ஆயிடலாம். அதற்கான வாழ்த்துக்கள். ஸோ சிவில செலக்ட் ஆகாதவங்க, இல்ல 1 மார்க் 2 மார்க்ல வேலை கிடைக்காம, இல்ல சிவி போயிட்டு வந்து வெயிட்டிங்ல இருக்கவங்க, இல்ல ஒரு சின்ன 0.5 போனவங்க எந்த கவலையும் பட வேண்டாம். இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட உங்களோட கெரியரை வந்து அதாவது மூவ் ஆன் பண்ணுங்க. ஸோ ரொம்ப வந்து இது ஒரு ஸ்டாக்னன்ட் ஆயிடாதீங்க நம்ம செலக்ட் ஆகல அப்படிங்கிறதுல. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்னன்ட் ஆனவங்களுக்கு வந்து எதுவும் பெரிய விஷயம் நடக்காது. நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டே இருக்கவங்களுக்கு கண்டிப்பா மேஜிக் வில் ஹேப்பன். கண்டிப்பா கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் அடுத்தடுத்த எக்ஸாம்ல எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் தேவையான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுலையும், ஷேரிங் இஸ் கேரிங், ஆல்வேஸ் ஷேரிங் இஸ் கேரிங், உங்களுக்கு மோட்டிவேட் பண்றதுலையும் ஆஸ் யூஷுவல் என்கரேஜ், எஜுகேட் அண்ட் எலிவேட்லையும் இருக்கும். ஸோ as usual PGTRB 2024, TNTET 2024. ஸோ ரெண்டுக்குமான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு யாருக்கும் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.